பணம்ன்றது ஒரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் தான் பணம். இந்த என்ன சொல்கிறது, பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, வானம், பூமி இருக்கோ. அந்த 5ல் முக்கியமானது ஒரு நெருப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து பணமும் தேவைதான். பணமும் இல்லை. இந்த 5 இருக்குன்னா இந்த 5க்கும் முக்கியமான ஒரு விஷயம் பணம். 6. ஏன்னா அது இல்லைன்னா நீங்கள் வாழவே முடியாது. எதுவுமே நம்மளால் ஒரு சுவாசிக்க காற்று கூட இப்போ காசு கொடுத்து வாங்குற நிலைமையில் வந்துருச்சு. குடிக்கிற தண்ணிக்கு காசு. வாட்டர் பாட்டில் முதல்ல தண்ணி வாங்குவோம்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம் காசு கொடுத்து. ஆனால் அந்த அளவுக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஸோ பணம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அந்த பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் ஒரு வேலைப்பாடு செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் இழுப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு சில விஷயம் நீங்கள் பண்ணணும். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்து சமுதாயப்பட்ட மட்டும்தான் இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன். இப்போ நீ நார்மலாக முருகர் சிலை வச்சுருக்கீங்க, முருகரை வழிபடுறீங்க, விநாயகர் சிலை வச்சு விநாயகர் வழிபடுறீங்க, அம்மன் சிலை வச்சு அம்மன் வழிபடுறீங்க, சிவன் சிலை வச்சு சிவன் வழிபடுறீங்க. நீங்கள் எந்த உருவப்படத்தை வச்சு யார் வேணால் வழிபடுங்க. இந்து மக்கள் வேணும்னே சொல்லமா, யார் வேணால் வழிபடுங்க. ஆஞ்சநேயர், சாய்பாபா, யாரை வேணால் வழிபடுங்க. வராகி அம்மன், பாளையத்தம்மன், எந்த அம்மனாக இருக்கட்டும், யாரை வேணால் நீங்கள் வழிபடுங்க. அவங்க சிலையை கூட, அவங்க சாமி படத்தை வச்சுருக்கீங்க, சிலை வச்சுருக்கீங்கன்னா அவங்க கூட ஒரே ஒரு குபேரன் வாங்கி வைங்க. குபேர சிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல குபேர சிலை தானே. எப்படி இருந்தாலும் கோணமானலாம் இந்த 10 ரூபாய் 20 ரூபாயில் விற்கிறது, 50 ரூபா 100 ரூபாய் விற்கிறதுலாம் வாங்காமல் கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா 2000 3000 கொடுத்து நல்ல ஒரு மெட்டீரியல்லாம் குபேர சிலை கரெக்டான ஒரு பொசிஷனில் செய்வாங்க. வாங்கணும். குபேரன் சிலை என்றைக்கு வாங்கணும்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வாங்கணும்.